நீட் தேர்விலிருந்து தமிழ்நாடு விலக வேண்டும் என்ற அரசின் முயற்சி ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. 2017இல் நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வாக நீட் கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. காரணம், ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு இது பெரிய சவால் என்று கூறுகிறது. 2021 மற்றும் 2022இல் 2 முறை தமிழ்நாடு சட்டமன்றம் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்ற முக்கியமான மசோதாவை நிறைவேற்றியது. இந்த தீர்மானம் கடந்த சில மாதங்களாக மத்திய அரசின் பார்வையில் இருந்தது. ஆனால் தற்போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த தீர்மானத்தை நிராகரித்துவிட்டார். இந்த மசோதாவை ஏன் நிராகரித்தார்கள்? முக்கியமான 5 காரணங்கள். மத்திய அரசு நீட் தேர்வு நாட்டளவில் ஒரே அளவிலான தரத்தை உறுதி செய்கிறது என்று நம்புகிறது. சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே நீட்டை ஆதரித்துள்ளது. ஒரு மாநிலத்திற்கு விலக்கு கொடுத்தால் அது சட்ட ரீதியாக பிரச்சனையை உருவாக்கும் என்று கருதுகிறது. தமிழ்நாட்டின் காரணங்களான சமூக நீதி, தற்கொலை விபத்துகள் போன்றவை போதுமானதாக இல்லை என்றும் அரசியல் காரணத்திற்காக மட்டுமே நீட் தேர்வு எதிர்க்கப்படுவதாக மத்திய அரசு கூறுகிறது. கல்வி இணைக்கப்பட்ட பட்டியலில் இருக்கிறது. அதனால் மத்திய அரசின் ஒப்புதல் கட்டாயம் தேவைப்படுகிறது. மத்திய அரசின் முடிவை தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இது மாநிலத்திற்கு தரப்பட்ட அவமதிப்பு என்றும் இந்த போராட்டம் இங்கு முடிவடையாது என்றும் கூறியுள்ளார். மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஏப்ரல் 9ஆம் தேதி அனைத்து சட்டமன்ற கட்சிகளும் சந்திக்கவுள்ளன. சட்டபூர்வ வழிகளும் நீதிமன்ற வழிகளும் ஆய்வு செய்யப்படவுள்ளன. ஏன் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீட் கடினமானதாக இருக்கிறது? தமிழ்நாட்டின் பள்ளிக் கல்வி திட்டம் மாணவர்கள் புரிந்து கொள்ள வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீட்டில் பயன்படுத்தப்படுவது சிபிஎஸ்இ பாடத்திட்டம். இது மாநில பள்ளி மாணவர்களுக்கு புதிய கடினமான பாடங்களை கொண்டிருக்கிறது. நீட்டில் வெல்ல கோச்சிங் தேவைப்படும். ஆனால் தமிழ்நாட்டில் அதிகபட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிக்கிறார்கள். கோச்சிங் பீஸ் ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு மிக பெரிய சுமை. இதனால் ஏற்கனவே பின்னடைவில் உள்ள மாணவர்கள் மேலும் பின்னடைகின்றனர். நீட் தேர்வில் பல மாணவர்களுக்கு விஞ்ஞான விளக்கங்களை புரிந்து கொள்ள சிரமமாக இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டின் அரசு பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டுவர வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. நீட் தேர்வின் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் எண்ணிக்கையை மறக்க முடியாது. இது அரசியல் விவகாரம் மட்டுமல்ல. 2020இல் அரியலூர் மாவட்டம் வினோத் 17 வயது மாணவன் தொடர் தோல்வி, பயம், எதிர்பார்ப்பு ஆகியவைகளை சமாளிக்க முடியாமல் உயிரை நீக்கினார். 2021இல் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த திலீப் தேர்வை பற்றிய மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்டார். அதே போன்று 2017இல் அனிதா என்ற மாணவி பள்ளி மதிப்பெண்களில் 1200ற்கு 1176 மதிப்பெண் வாங்கியிருந்தாலும் நீட் மதிப்பெண் குறைவாக வந்ததனால் மருத்துவ படிப்பு கிடைக்காததால் தற்கொலை செய்தார். இந்த தற்கொலைகள் தமிழ்நாட்டில் விரிவான சிந்தனையையும் கோபத்தையும் தூண்டின. கிராமப்புற மாணவர்கள், ஏழை குடும்பங்கள் இவர்கள் அனைவருக்கும் இது ஒரு வாய்ப்பு இழப்பு ஆகும். அதனால்தான் பள்ளி மதிப்பெண் போதுமானது என்று தமிழ்நாடு அரசாங்கம் வலியுறுத்துகிறது. நீட் முக்கியம் என ஏன் மத்திய அரசு கூறுகிறது? இந்திய அளவில் உள்ள மாணவர்களை ஒரே அளவில் மதிப்பீடு செய்ய வேண்டும். எந்த மாநிலம் என்ற வேறுபாடின்றி அனைவரும் ஒரே போட்டியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீட் கொண்டுவரப்பட்டது. பல தனியார் கல்லூரிகளில் பணக்காரர்களுக்கு டொனேஷன் என்ற பெயரில் அதிக அட்மிஷன் கிடைத்தது. நீட் வந்ததால் தேர்ச்சி அடிப்படையிலான போட்டி உருவாகியது. இது சிலருக்கு நியாயமான மாறுதலாக இருந்தது. சிலர் பள்ளியில் அதிக மதிப்பெண் பெற்றாலும் உண்மையில் அவர்களிடம் தேவையான அறிவு இல்லாமல் இருக்கலாம். நீட் தேர்வில் அவர்களின் அறிவு சோதிக்கப்படுகிறது. கஷ்டப்பட்டு நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டுமே அவர்கள் மருத்துவ படிப்புக்குள் வர முடியும். அதனால் அவர்கள் மருத்துவத்துறையில் லாப நோக்கமற்ற சேவையை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீட் தேர்வு தொடர வேண்டுமா அல்லது பள்ளி மதிப்பெண்கள் போதும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? மேலும் நீட் தேர்விற்கு ஏற்றவாறு பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டுமா? இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்க.